ரசாயன கற்கள் கொண்டு பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களை உண்பதால் வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் எனவும் இந்த மாம்பழங்களை கண்டறிவது எப்படி என்பதை விளக்குகிறார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் சதீஷ்குமார். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்னா நார்மலாக ஒரு பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு இயற்கையாக நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். மாம்பழம் எடுத்துக்கிட்டோம்னாவே மாம்பழத்தில் இயற்கையாகவே அந்த பழம் பழுக்கணும் அப்படின்னம்னா அந்த பழத்திலேயே எத்திலீன் கேஸ் உருவாகும். அந்த கேஸ் தான் அந்த பழத்தையே பழுக்க வைக்கும். அது மிக மிக சிறிது அளவில் பழுக்கும். ஆனால் அது அதனால தான் பார்ப்பேன், ஒரு மாங்காய் நம்ம பறிச்சுட்டு வீட்டில் வச்சுருந்தாலோ இல்லை குடோனில் வச்சுருந்தாலோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகும் பழம் பழுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ நாள் ஒரு வியாபாரியால் வச்சுருக்க முடியாது. ஏன்னா முதல் போட்டு அவங்க காசு எடுத்துருக்கறனால அதை சீக்கிரம் பழுக்க வைக்கணும். ஸோ அப்படி பழுக்க வைக்கிறதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா எத்திலீன் பேக்ஸ் நிறையாவே இருக்குது. முதல்லலாம் கார்பைட் கற்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கற்களில் ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுத்தனால அதை விட்டுட்டு இப்போ சாசெட் எங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரமே இந்த சாசெட் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற வழிமுறைகள் இருக்குது. அதை பின்பற்றி பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இந்த எத்திலீன் பேக்கெட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னே நாங்கள் சொல்லலை. ஏன்னா இப்போ என்ன தவிர அவங்க பண்ணுறாங்கன்னா, ஒரு பேஸ்கெட்டில் மாம்பழம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டப்பா அல்லது 2 டப்பா வைக்கணும். அந்த டப்பா அதாவது சோப்பு டப்பா, அந்த சோப்பு டப்பாக்குள்ளே 2 பேக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த கெமிக்கல் பழத்தில் படாமல் உள்ளுக்கற வைக்கணுன்றது எங்களோட முறை. அது இல்லைன்னா பெரிய குடோனாக இருந்ததுன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் எத்திலீன் கேஸ் பாஸ் பண்ணி பண்ணலாம். இது ஒரு முறை. இல்லைன்னா நம்ம பழைய முறை போடுறது, ஒரு ரூம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி காத்தோட்டமே இல்லாமல் உள்ளுக்கரை பற்றி வச்சு வைக்கோல் போட்டு இது ஹீட்டில் பழுக்க வைக்கிறது, அது இயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறது. அந்த மாதிரி இந்த 3 முறைகள் மட்டும்தான் நாங்கள் மேக்ஸிமம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் இவங்க பண்ணுற தவறு எதனால் இவ்வளோ பழங்கள் நான் பறிக்கப்பட்டதுன்னா, இதே டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5-6 பேக்கெட் இருக்கும். 5-6 பேக்கெட் உள்ளுக்கார சோப்பு டப்பாக்குள்ளே போட்டு சோப்பு டப்பாவே நம்ம 1-2 வைங்கன்னா இவங்க 5-6 டப்பா அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு அதெல்லாம் ஓப்பனாக வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்போ நிறைய கெமிக்கல் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் பழங்கள் வரும், பழுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் மெயினாக இந்த பழம் கெட்டு போகிறதுக்கு, அதாவது சாப்பிட உகந்தது இல்லாமல் பண்ணுறதுக்கு இதுதான் அவங்களுக்கு. ஸோ கடைக்காரரை பொறுத்தவரையிலும் அந்த பழம் சீக்கிரம் பழுக்கணும், ஆனால் அவங்களுக்கு காசு வரணும், அந்த ஒரு நோக்கத்தில் சில பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா பழங்கள் மெதுவாக தான் பழுக்கும், ஆனால் ஆரோக்கியமானதாக வேணும். இப்போ இதுக்கு 2க்கு நடுவுப்பட்டதில் இப்போ நாங்கள் சொல்கிற மெத்தட் பார்த்தோம்னா, நார்மலாக ஒரு பழம் ஒரு பறிச்ச நாள்லேருந்து 15 நாள் ஆகுதுன்னா, நாங்கள் சொல்கிற மெத்தட் பார்த்தோம்னா ஒரு வாரம் ஆகலாம். அதுக்கு கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வச்சோம்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே பழுக்கணும், நாளைக்கு சில்லறை வியாபாரி கையில் போயிடணும், அவங்க கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு போய் வியாபாரிகள் கொடுத்துடணும். 2 நாள் 3 நாளுக்குள்ளே அந்த பழத்தை சாப்பிட்ணுன்ற எய்மில் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி சங்கடங்கள்.